அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு உகந்த புனிதரிதோ, மாந்தர் அனைவரின் புகழ் பெற்றார். ஈடிணையில்லா வந்தனையும் இன்றே பெறவும் தகுதி பெற்றார். புனிதம் தகைமை தாழ்ச்சியுடன் போர்ப்புறு கற்பு கனிகளனாய் உடலில் உயிரும் உள்ளவரை உன்னத வாழ்வும் வாழ்ந்தாரே. அவரது புனித வாழ்க்கையினால் 1000 பேர்கள் ஆங்காங்கே அவனை நோய்கள் கொண்டவர்கள் அற்புதமாகவே குணம் பெற்றார். ஆகவே நாமும் சபையாக அவரது புகழ்தனை பாடுவதால் போற்ற அவரது வேண்டுதலால் உதவிகள் பெற்று மகிழ்வோமே. விண்ணக அரியணை மேலமர்ந்து நின்னிடும் மொழியில் வீற்றிருந்து மூவுலகெல்லாம் ஆண்டு வரும் மூவொரு இறைவன் வாழியவே. ஆமென். யாக்கோபு மரியாளின் கணவரான யோசேப்பின் தந்தையாவார். மரியாளிடம் கிறிஸ்து என்னும் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. நல்ல ஆயனாம் எம்மோடு இருந்து நமக்கு தேவையான ஞானத்தை வழங்கி நீதியின் பாதையில் வழிநடத்தி நமது வாழ்வின் கலக்கத்திலும் அச்சத்திலும் வேதனையிலும் சோதனையிலும் நம்மோடு இருந்து பயணிக்கும் இறைவனை நாம் போற்றுவோம்.
யாக்கோபு மரியாளின் கணவரான சூசையின் தந்தையாவார். மரியாளிடம் கிறிஸ்து என்னும் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. யாக்கோபின் இறைவனே, கபிரியேல் தூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்து ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் சூசை என்பவருக்கு மன ஒப்பந்தமானவர். அல்லேலூயா. யாக்கோபின் இறைவனே, விண்ணகமும் மன்னகமும் இறைவனின் அருளால் நிறைந்து அத்தகைய அருளை வழங்கிய இறைவனின் சாயலிலே படைக்கப்பட்ட நாம் அவரின் நாமத்தை சொல்லும்போது நமது உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது. அவரது இரக்கம் நமக்கு அரணாயிருந்து நம்பிக்கையின் வழியாக வெற்றியை அருளும் நமது மீட்பின் கருவியாக இருக்கும் அவரை போற்றி புகழ்வோம்.
கபிரியேல் தூதரை கடவுள் கல்லியாவில் நாசரேத்தின் ஊரிலிருந்து ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் சூசை என்பவருக்கு மன ஒப்பந்தமானவர். அல்லேலூயா. இயேசுவின் தாய் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மன ஒப்பந்தமாகி இருக்க அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழும் முன் தூய ஆவியினால் அவள் கருத்தாகியிருந்ததாக தெரிந்தது. அல்லேலூயா. நம்மேல் கொண்டிருந்த பேரன்பால் மண்ணுலகில் மானிடராக பிறந்து நம்மோடு எவ்வேளையிலும் இணைந்து பயணித்து நமக்கு அவரின் கருணையை, இரக்கத்தை, அன்பை பொழிந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் வழிநடத்தும் இறைவனை போற்றி புகழ்வோம். இயேசுவின் தாய் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் மன ஒப்பந்தமாகி இருக்க அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழும் முன்
தூயாவினால் அவர் கருத்தாங்கியிருந்ததாக தெரிந்தது. அல்லேலூயா. அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி இயல் 1 இறை சொற்றொடர்கள் 18 25 முடிய. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு கூடி வாழவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்குமே புனித சூசேப்பர் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஃபீஸ்ட். நான் தமிழில் பேசுனது புரியலையோ? அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்கள். கைதட்டலாமா? இந்த கோயில் எவ்வளோ அழகா இருக்கு, இந்த பீடம் எவ்வளோ அழகா இருக்கு. இங்கே உள்ள உங்களுடைய பங்கு தந்தை மற்றும் அருட்தந்தை சுதர்சன் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. பக்கத்தில் சாப்பாடுக்கு இடம் சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. வெளியில் மைக் செட்டெல்லாம் ஊரே கேட்குற மாதிரி கட்டியாச்சு. இந்த இடம் எவ்வளவு ஒரு ஜெகஜோதியாக இருக்குது. ஹாப்பி ஃபீஸ்ட்னு விஷ் பண்ணுறேன், சத்தத்தையே காணும். பரவாயில்ல, யோசேப்பு எப்படி அமைதியாக இருந்து காரியம் சாச்சாரோ அதே மாதிரி நீங்கள்லாம் அமைதியில் ஊறி திளைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய மனம் அவ்வளவு அமைதியாக இருக்கு, சாந்தியோடு இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். சரி, ஒரு கேள்வியோடு இந்த ஒரு மறையுரையை தொடங்க ஆசைப்படுகிறேன். சூசேப்பர் பேசியதாக விவிலியத்தில் ஏதாவது இருக்குதா? இதுக்கு நீங்க பேசலாம். ஒரு இடத்துல கூட இல்லை. யோவான்ல இருக்குதா? இல்லை, அப்படிதானே? ஆனா இன்றைய நற்செய்தி நான் வாசிக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் எங்கேயாவது ஏதாவது பேசினாரோ இல்லையோ, ஆனா ஒரு விஷயத்த சொல்லி இருப்பாரு அப்படிங்கிறத மட்டும் நம்ம உறுதியா சொல்ல முடியும்னா அது என்னவாக இருக்கும்? இந்த விஷயத்த யோசேப்பு தான் சொல்லி இருப்பார் அப்படின்னா அது என்னவாக இருந்திருக்கும்? இன்றைய நற்செய்தியிலிருந்தே நீங்க சொல்ல முடியும். வெரி குட். இயேசு என்று அவர் பெயரிட்டார். அந்த அம்மாவுக்கு எல்லாரும் கை தட்டலாமா?
இயேசு என்று அவர் பெயரிட்டார். ஏன் அப்படின்னா, இயேசு அப்படிங்கிற ஒரு நபர் இல்லை அப்படின்னா சூசேப்பரின் தேவை இருந்திருக்கிறாது. இன்றைய விழாவை கொண்டாடுவதற்கு மிக முக்கியமான காரணம் சூசேப்பர் என்றால் அதற்கான அடிப்படை காரணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசு இல்லை என்றால் சூசேப்பரின் தேவை இருந்திருக்கிறார். அதனால்தான் இயேசுவை நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாட்களில் அவர் உயிர்த்தெழுந்த மாட்சியை நாம் கொண்டாடுகிறோம். மானுட குலத்தை மீட்ட அந்த மாட்சியை கொண்டாடுகின்றோம். ஏன்னா இயேசு ஒரு தனித்த நபராக இந்த உலகத்திற்கு வரவில்லை. அவர் யாரோப்பா எங்கேயோப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு தனித்த நபராக இந்த உலகத்தை மீட்கவில்லை. அப்படி அவர் வந்திருந்தார்னா அவர் பாடுபட்டு இறந்து உயிர் தழ வேண்டிய ஒரு கட்டாயம் கூட இருந்திருக்காது. அதனால்தான் அவர் பிறப்பு எங்கோ யாரும் அறியாத முறையில் பிறந்த ஒரு பிறப்பு அல்ல. அது ஒரு அவதாரம் அல்ல. அவதாரம் என்றால் அதற்கு பின்புலம் இருக்காது, தனியாக வந்து போவது. ஆனால் ஆண்டவர் இயேசு அப்படி பிறக்கவில்லை. ஆண்டவரின் பிறப்பு அவதாரம் கிடையாது. அவர் ஒரு மனிதனாக பிறந்தார், ஒரு மானுட சமுதாயத்தில் பிறந்தார், ஒரு குடும்பத்தில் பிறந்தார். அவரை சுற்றி நிறைய மனிதர்கள் இருந்தார்கள். அவர் எப்படி ஒரு சாதாரண ஒரு மனிதராக வளர்ந்தார் என்பதை நாம் நற்செய்தி நூல்களிலே வாசிக்க கேட்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் ஒரு தனித்த கோள் கிடையாது. அவர் சூரியன் மாதிரி. அவரை சுற்றிலும் நிறைய கோள்கள் இருந்தன. அதில் முதலாவதாக யார்? அன்னை மரியா. புதன் கோள் மாதிரி. புதன் தான் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கு இல்லையா, முதல் கோள். அடுத்தது புதன். அடுத்த கோள் வெள்ளி. வெரி குட். யாரோ ஒரு பையன் தான் சொல்லி இருக்கிறான், வெள்ளி. அப்ப சூசேப்பரை நாம் வெள்ளி என்று நாம் அழைக்க முடியும், விடிவெள்ளி. ஏன்னா சூசேப்பருடைய வாழ்க்கை ஒரு விடிவெள்ளியை போலதான் இருந்தது. குறிப்பாக 3 நபர்களுக்கு. முதலாவதாக அன்னை மரியாவுக்கு அவர் ஒரு விடிவெள்ளி. இரண்டாவதாக ஆண்டவர் இயேசுவுக்கு அவர் ஒரு விடிவெள்ளி. மூன்றாவதாக நாளைய தினம் நாம் அவருடைய விழாவை தொழிலாளர்களுடைய தினத்தோடு சம்பந்தப்படுத்தி கொண்டாடுகிறோம். ஆகவே தொழிலாளர்களுக்கும் அவர் வெறும் விடிவெள்ளியாக இருக்கிறார். எப்படி இந்த 3 தளங்களில் தன்னுடைய இந்த ஒளியை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாவதாக அன்னை மரியாள். அவருக்கு எப்படி ஆண்டவர் சூசேப்பர் விடிவெள்ளியாக இருந்தார் அப்படின்னா, அவருடைய பிரமாணிக்கம். ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு எந்த அளவுக்கு பிரமாணிக்கமாக இருக்க முடியும் என்பதை சூசேப்பரிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். நமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் சூசேப்பரை பற்றி சொல்லும் பொழுது, அவர் எல்லா வகையிலும் நமது குடும்ப தலைவர்களைப் போலவே இருந்தார். ஆனால் அசாதாரண முறையில் செயல்பட்டார். யோசித்து பாருங்களேன், ஒரு கணவனாக அன்னை மரியாவுக்கு சூசேப்பர் எப்படி இருந்தார்? அவருடைய பிரமாணிக்கம் எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருந்தது. மரியாவை விட்டு விலகுவதற்கு அவர் காரணம் இருந்தது. ஆனால் எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு அவர் நடந்து கொள்ளவில்லை. அதன் பிறகு அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டார். அன்னை மரியாவோடு எருசலேம் பெத்லஹேமுக்கு பயணமாகிறார். அந்த பயணமே பல மைல் தூரம் பயணம். மரியா கருவுற்று இருக்கிறார். அந்த அம்மாவை எப்படி அவர் கண்காணித்திருப்பார்? குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. மரியா என்ன மாதிரி புலம்பி இருப்பார். அதை சூசேப்பர் எப்படியெல்லாம் தாங்கி இருப்பார். ஒரு சாதாரண குடும்ப தலைவன் படுகின்ற அத்துணை கஷ்டங்களையும் சூசேப்பர் படுகிறார். ஏன்னா அன்னை மரியாவுக்கு அவர் பிரமாணிக்கமாய் இருந்தார். அடுத்து குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு போகணும். யோசித்து பாருங்களேன், ஒரு குடும்ப தலைவராக அவருக்கு இது எவ்வளவு பெரிய வேதனை கொடுத்திருக்கும்.
இன்றைய நற்செய்தியில் நான் வாசிக்கும் பொழுது சொன்னேன், வானதூதர் சூசேப்பருக்கு கனவில் தோன்றி சொல்லுகிறார், நீ ஒரு குழந்தைக்கு தந்தையாக இருப்பாய், இந்த உலகத்திற்கு அவர்தான் மீட்பராக இருக்க போகிறார், அதனால மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம். இதெல்லாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக சூசேப்பர் நினைச்சு பார்த்திருப்பார். ஏறக்குறைய 600 மைல் தூரம் பெத்லஹேமிலிருந்து எகிப்துக்கு, இவ்வளவு தூரத்தை கடக்கும் பொழுது அவங்களுடைய மனநிலை எப்படியாக இருந்திருக்கும்? ஏறக்குறைய ஒரு 12 ஆண்டுகளாவது அவர் எகிப்தில் இருந்திருப்பார். ஏன்னா ஏரோது அரசன் இறக்கும் வரை அங்கே இருக்கிறார். அந்த 12 ஆண்டுகள் மொழி தெரியாத நாட்டில் மனைவியை காப்பாற்றணும், குழந்தையை காப்பாற்றணும், என்ன மாதிரியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டிருப்பார் ஒரு குடும்ப தலைவராக. இறைசில் பிரியமானவர்களே, அவர் விடிவெள்ளியாக இருந்தார் அன்னை மரியாவுக்கு. ஏனென்றால் அவர் அவருக்கு பிரமாணிக்கமாக இருந்தார். இன்றைய நாளில் நாம் சூசேப்பருடைய விழாவை கொண்டாடுகிற இந்த நேரத்தில் திருமணமான அனைத்து ஆண்களும் பெண்களும் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், நான் என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய மனைவிக்கு பிரமாணிக்கத்தோடு இருக்கிறேனா? தாலி கட்டுற நேரத்துக்கு முன்பாக இந்த ஒரு வார்த்தையை சொல்லி இருப்பீங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும். மறந்து போச்சு. அதை எதுக்குப்பா ஞாபகப்படுத்துறீங்க? அது ஒரு இருண்ட காலம். என் வாழ்க்கையில் நான் பண்ண பெரிய தப்பே அதான். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். சமீபத்தில் என்னை சந்திக்க ஒரு பெண் ஆசிரியை, அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க. அவங்க வந்தாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர், நான் சின்ன வயசுலேயே ரொம்ப கருப்பாக இருப்பேன், அதனாலேயே எனக்கு சீக்கிரமாக திருமணம் ஆகலை. அப்புறமா கடைசியாக ஒரு நபர் வந்தார், என்னை திருமணம் பண்ணி கொண்டார். அவர் என்னை திருமணம் பண்ணும்போதே சொன்ன வார்த்தை, நான் உன்னுடைய அழகுக்காகலாம் பண்ணலை, நீ அரசு வேலையில் இருக்கிற அப்படிங்கிறதுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணுறேன். கல்யாணம் முடிந்தது. அவர் என்ன பண்ணுவார், டெய்லி குடிப்பார். அவரும் ஒரு அரசு பணியிலிருந்து ஆசிரியர். குடிக்கிறாரு, வீட்டுக்கு வந்து இந்த அம்மாவை போட்டு அடிப்பார். ஏன்னா உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், நீ பார்க்குறதுக்கு அழகாக தெரியலை அப்படிங்கிறதுக்காகவே அடிப்பார். இந்த அம்மா பயந்து பயந்து ஒவ்வொரு நாளையுமே வீட்டில் கழிப்பாங்க. பள்ளிக்கூட வேலை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாருனாவே இந்த அம்மா பயப்படுவாங்க, இன்னைக்கு எப்படி அடிக்க போகிறாரோ தெரியலையே அப்படின்னு. அதனாலே பயந்துக்கிட்டு கட்டலுக்குள்ளே போய் கட்டலுக்கு அடியில் போய் படுத்துக்கிடுவாங்களாம், யாருக்குமே தெரியாத மாதிரி. இன்றைக்கு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு திருமணமாகி ஏறக்குறைய 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்கு வரைக்குமே அந்த அம்மா சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்ததே இல்லை ஃபாதர். 2 பசங்க பிறந்துட்டாங்க, அவங்களுக்காக தான் நான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே இருக்கின்ற நிறைய பெண்களுடைய மனக்குமுறல் அப்படி தான் இருக்கும். குழந்தை பிறந்துருச்சு, என்ன பண்ணுறது? அப்பா அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, என்ன பண்ணுறது? வயசாயிருச்சு, இதுக்கு மேலே நான் என்னென்னு இவரை விட்டு போகிறது? பல்ல கடிச்சிட்டு ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். வழக்கமாக பார்க்க முடியும் இளம் தம்பதியினர் கல்யாணமான புதுசில் பைக்கில் ஒன்றா போவாங்க, பஸ்ஸில் பயங்கரமாக அந்யோன்யமாக இருப்பாங்க, பொது வெளியில் கூட தன்னுடைய அந்த ஒரு அன்பை வெளிப்படுத்த தயங்க மாட்டாங்க, ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க கல்யாணமான புதுசில். அது எல்லோருக்கும் எளிதாக இருப்பது, நடைமுறையில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இருப்பது. ஆனால் உண்மையான அன்பு எது அப்படின்னா, நடக்க முடியாமல் வயதான காலத்தில் நீ எனக்கு நான் உனக்கு அப்படிங்கிற அந்த ஒருமைத்தன்மையோடு இருப்பது. சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வயசான பாட்டி அம்மா, அந்த அம்மாவே நடக்க முடியாமல் உட்கார்ந்துருக்கிற ஒரு தோணியில் தான் உட்கார்ந்துருக்காங்க. அவர் வீட்டுக்காரர் உட்காந்துருக்காரு, அவரும் ரொம்ப வயசானவர், ரொம்ப கம்மியான ஆடை தான் உடலில் இருக்குது. மேபி மகன்களால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் அந்த அம்மாவும் அந்த அப்பாவும் இருந்திருக்கலாம். அந்த மனைவி கணவனுக்கு ஊட்டி விடுகிறாங்க, சாப்பாடை ஊட்டி விடுறார்.
ஊட்டி விட்டுட்டு அந்த அம்மா இவரை கைத்தாங்களாக வீட்டுக்கு பிடிச்சு இழுத்துட்டு போகிற ஒரு நிமிட வீடியோ தான். அந்த வீடியோவில் கீழே கமெண்ட் போட்டிருக்காங்க, இதுதாங்க உண்மையான கணவன் மனைவியிடையே இருக்க வேண்டிய அன்பு. உன்னுடைய இல்லற வாழ்க்கை தொடங்கும் போது நீங்கள் எப்படி அன்பை வெளிப்படுத்துறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. வாழ்வின் அஸ்தமனத்தில் கூட உங்களுடைய அன்பை எப்படி வெளிப்படுத்த போகிறீங்க, இதுதான் உண்மையான பிரமாணிக்கம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இதை நாம் சூசேப்பரிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் எதனால் பிளவுபடுகிறது, எதனால் உறவுகள் விரிசலாகிறது? சமீபத்தில் நீங்கள் இந்த நீயா நானா நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. விஜய் டிவியில் வருகிற நீயா நானா, கிராமத்து பெண்கள் என்னென்ன சாய்ஸில் பசங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு. எத்தனை பேர் பார்த்தீங்க? நம்ம பார்க்க அந்த ஒரு அம்மா பார்த்துருக்குறாங்க. தயவுசெய்து வாய்ப்பு கிடைச்சதுன்னா யூடியூப்பில் போட்டு பார்த்துங்க. சமீபத்திய நீயா நானா நிகழ்வு. எதன் அடிப்படையில் கணவன் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க, ஒரு பொண்ணு எப்படி ஒரு பையனை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறதற்கான ரொம்ப அருமையான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வாக அது இருக்கும். சாதியின் பெயராலேயோ பணத்தின் பெயராலேயோ அவருக்கு எவ்வளவு சொத்து இருக்குது அப்படிங்கிறதுனாலையோ அவர் என்ன மாதிரியான வேலையில் இருக்கிறாரு அல்லது என்ன மாதிரியான வீட்டில் இருக்கிறாரு, இதெல்லாம் பார்த்து பார்த்து திருமணம் செய்கிற எல்லா தம்பதியினரும் உண்மையிலேயே ரொம்ப நிறைவான ஒரு பிரமாணிக்கத்தோடு வாழ்கிறாங்களா அப்படின்னா மிகப்பெரிய கேள்விக்குறி. நல்ல நேரம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணோம், ஏன் விவாகரத்து நடக்குது? கோயிலில் தான் தாலி கட்டணும், ஏன் விவாகரத்து நடக்குது? சாமியார் தான் மந்திரிச்சாரு, இல்லைன்னா பூசாரி தான் மந்திரிச்சாரு, ஏன் அவங்களுக்குள்ள ஒரு விரிசல் வருகிறது? ஏதோ ஒன்று இங்கு தடையாக இருக்கிறது. நம்ம யாருமே பிரமாணிக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது. எனக்கு எது சந்தோஷம் கொடுக்குதோ அந்த பாதையில் நான் போவதற்கு தயாராகிறேன். இறையேசுவில் பிரியமானவர்களே, விவிலியத்திலே நாம் வாசிக்க முடியும். 2 தெசலோனியர் 3ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. 2 தெசலோனியர் 3ஆம் அதிகாரம் 3வது இறை வார்த்தை. ஆனால் ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். நம்பிக்கைக்குரியவர் ஆண்டவர். இஸ்ரேல் மக்கள் எவ்வளவு முறை அவரை புறந்தள்ளி போறாங்க, ஆனாலும் நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள், நான் உங்களுடைய கடவுளாக இருப்பேன். ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர். சூசேப்பர் இதைத்தான் அன்னை மரியாவிடம் வெளிப்படுத்தினார். நீ என்னை நம்பு, நான் உன் கூடவே இருக்கிறேன். கஷ்டமோ நஷ்டமோ நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்ல முடியுமா, நான் உன் கூடவே இருப்பேன், கஷ்டமோ நஷ்டமோ உனக்கு மட்டும்தான் நான் பிரமாணிக்கமாக இருப்பேன். ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய வார்த்தை. இதற்கு புனித சூசேப்பர் அற்புதமான எடுத்துக்காட்டு. இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையிலும் புனித சூசேப்பர் விடிவெள்ளியாக இருக்கிறார். நான் தொடக்கத்தில் சொன்னது போல ஒரு சாதாரண ஒரு அப்பாவாக சூசேப்பரை பார்த்தீங்க அப்படின்னா அந்த குடும்பத்திற்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு, அந்த குழந்தைக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படிங்கிறது மறுபடியும் புலப்படும். சாதாரண ஒரு தந்தை கஷ்டப்படுகிற மாதிரியே தான் அவரும் கஷ்டப்படுறார். ஆண்டவருடைய வளர்ப்பு தந்தை அப்படிங்கிறதுனால அவருக்கு எல்லாமே ரொம்ப எளிதாக கிடைக்கல. அவருடைய வேலை கூட ரொம்ப கஷ்டமான வேலை தான், தச்சு வேலை. சொகுசாக அவர் தொழில் பார்க்கல. அப்படின்னா பிள்ளையை வளர்ப்பதற்கு, ஆண்டவர் இயேசுவை வளர்ப்பதற்கு உண்மையிலேயே தக்க தகப்பனாக அவர் இருந்தார். அதனால தான் அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு இந்த உலகத்திற்கு மீட்பு கொடுக்க முடிந்தது. ஒரு அப்பாவுடைய மிகப்பெரிய சாதனை என்னங்க, உன் பையன் உன் பொண்ணு உங்களை பெருமைப்படுத்துறதானே. அவையத்து முந்தி இருப்ப செயல். ஒரு சபையில் தன்னுடைய பிள்ளைய முன்னால் உட்கார வைக்கிற அளவுக்கு தன்னுடைய பிள்ளைய வளர்க்குறவன் தானங்க அப்பா. அவையத்து முந்தி இருப்ப செயல் திருவள்ளுவர் சொல்றார் இல்லையா. இதை புனித சூசேப்பர் ரொம்ப அற்புதமாக செஞ்சார். அதனால்தான் இன்று திருக்குடும்பத்தின் பாதுகாவலராக இருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய பிள்ளைங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க யோசித்து பாருங்களேன். உண்மையிலேயே உங்களுடைய பிள்ளைகளை பற்றி ரொம்ப பெருமைப்படுறீங்களா, இல்லை கவலைப்படுறீங்களா? நிறைய பேர் கவலைப்படுறோம், நம்ம பிள்ளைகளை நினைச்சு கவலைப்படுறோம்.
ஏன்னா அவனை வளர்ப்பதற்கான தகுதியோ திறமையோ அறிவோ நம்மள்கிட்ட இல்லை அப்படிங்கிறதான் உண்மை. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இந்திய நாடு தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த குடும்பம் கொண்ட நாடுகள், அல்லது ஒரு குடும்பத்தை எப்படி கட்டி காப்பது அப்படிங்கிறதுல நம்ம நாடு தான் பெஸ்ட்டு அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய வளர்ப்பு முறை தான் ரொம்ப சிறந்தது, மற்ற நாடுகள்லாம் பாருங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தான் சூப்பர் அப்படின்னு பீத்திரி கொள்ளுகிறோம். கிடையவே கிடையாது. நேற்றைய தினம் ஒரு செய்தித்தாளில் வாசித்தேன். நார்வே அப்படிங்கிற ஒரு நாடு, நீங்கள் டைம் கிடைச்சா வாசித்து பாருங்கள். உலகத்திலே மிக மகிழ்ச்சியான நாடு நார்வே, ஃபின்லாந்து போன்ற நாடுகள். உலகத்தின் மிக மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் முதல் 1-2 இடங்கள்ல இருக்கு. இந்தியாவோட இடம் 2024 இந்தியாவோட இடம் 126. அந்த பட்டியல்லையே மொத்தமே 136 நாடு தான் இருக்கு. கடைசி 10 இடங்கள்ல தான் நம்ம நாடு இருக்கு மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில். நம்ம இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற நமது பக்கத்து நாடு, நம்ம சொன்னோம்னா சண்டைக்கு வந்துடுவாங்க, இல்லைன்னா நம்மளை தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுறாங்க. அந்த நாடுகள் கூட நம்மை விட ரொம்ப மகிழ்ச்சியான நாடுகளாக இருக்கு. ஆனால் இந்தியா மகிழ்ச்சியில் ரொம்ப பின்தங்கி இருக்கு. ஏன்னா நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை முறை, குறிப்பாக நம்மளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அப்படி எப்படி தான் அந்த பிள்ளைகளை வளர்க்குறாங்க அப்படிங்கிற அந்த நார்வே நாட்டுடைய வரலாற்றை வாஸ்தவம்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. 6 வயசுல தான் குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. 6 வயசுல தான் குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்க. பள்ளிக்கூடத்தில் இவங்க படிக்கிறதற்கு என்று இதுதான் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட பாடத்திட்டமே கிடையாது. ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை இவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் விளையாட்டுகள் மூலமாக தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. தேர்வே கிடையாது. 6 வயதிலேயே அவனுக்கு வீட்டுடைய சாவியை கொடுத்துட்றாங்க. அவன் எப்போ வேணாலும் வீட்டை விட்டு வெளியில் போகலாம், எப்போ வேணாலும் வீட்டுக்கு விட்டு வரலாம். ஏன்னா அப்பா அம்மா 2 பேருமே வேலை செய்கிறாங்க. 7 வயசு பையன் கிச்சனில் சமைக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்பா அம்மா வர்றதுக்கு லேட் ஆயிரும், அதுக்குள்ளே இவன் ஏதாவது செஞ்சு சாப்பிட்றதுக்கு இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது அப்பா அம்மா கற்றுக் கொடுக்குறாங்க. எப்போ? 7 வயசில் 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப. நம்ம பையனுக்கு கிச்சன்னாவே என்னன்னு தெரியாது. கரண்டியை பிடிக்கிறான்னா கரண்டி பிடிக்க தெரியாது. இது தோசையா இட்லியான்னு கூட நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம பிள்ளைய அப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். 7 வயதில் அங்கே பிள்ளைங்க சமைக்க கற்றுக்கொள்ளுகிறார்கள். அவன் எப்பொழுது வேண்டுமானாலும் வீட்டை விட்டு வெளியில் போகலாம். இதை நான் ஏன் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா, குழந்தைகளுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இருக்கிறது. சுதந்திரம் மட்டும் கிடையாது, பாதுகாப்பு இருக்கிறது. அவன் பஸ்ஸில் ஏறி போகலாம். ஒருவேளை அவங்க வீடு மாறி வேற டவுனுக்கு போயிட்டாங்கன்னா கூட ட்ரெயினில் அவங்களாவே டிக்கெட் எடுத்து வரலாம். எப்போ? 7 வயசான பிறகு. 2ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் பொண்ணு. அதனால தான் கல்வியிலும் அந்த நாடு சிறந்து விளங்குகிறது. படிப்பு அப்படிங்கிறதற்கு அவ்வளவு சுதந்திரம் இருக்கு. அவன் விரும்பியதை தேர்ந்தெடுக்கலாம். அவன் ஒருவேளை வீட்டுக்கு வந்துட்டான்னா அந்த நாட்டில் உள்ள ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல் என்னன்னா, நோ ஸ்க்ரீன் டைம். அவன் மொபைல் பார்க்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது. இதுதான். இதை சின்ன வயசுலேயே சொல்லி வளர்த்துறாங்க. அதனால் அவங்க யாருமே அதை மீறுவது கிடையாது. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது, அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. பிள்ளைகளை அப்படி வளர்க்குறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ உலகம் ரொம்ப மோசமாயிருச்சு, பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்க்கணும். உலகம் மோசமானதுனால தான் பிள்ளைய ரொம்ப சுதந்திரத்தோடு வளர்க்கணும். இந்த ஒரு சூழலை அவன் கையாளுவதற்கான ஒரு மன தைரியத்தோடு அவனை நம்ம வளர்க்க வேண்டும். இன்னும் ஒரு 10 நாளில் 12th எக்ஸாம் ரிசல்ட் வரும். இந்த 12ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களோட அப்பா அம்மா வயிற்றில் நெருப்பு இருக்கும். பிள்ளை எப்படி மார்க் எடுக்க போகிறானோ தெரியலையே, அவனை எந்த காலேஜில் போய் சேர்க்கணும்னு தெரியலையே, அவன் பாஸ் ஆனாவான்னு தெரியலையே, ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டான்னு அவன் என்ன பண்ணுறது? பயம். ஏன்னா நம்ம பிள்ளைகளை அப்படி தான் வளர்த்துருக்குறோம். ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டா கண்ணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அடுத்த பரீட்சையில் எழுதி பாஸ் ஆயிடலாம்டா, இப்படி சொல்லுகிற ஒரு பக்குவப்பட்ட மனநிலை கூட நிறைய பெற்றோருக்கு கிடையாது. அதனால தான் பிள்ளைங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க நம்ம குழந்தைங்க. இறையேசுவில் பிரியமானவர்களே, 12 வயசில் ஆண்டவர் காணாமல் போயிட்டார். அந்த சுச்சுவேஷனை யோசித்து பாருங்களேன். நீங்களும் நானும் அங்கே இருந்தால் என்ன நடந்திருக்கு? 3 நாளைக்கு அப்புறம் அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறாங்க கோயிலில். அன்னை மரியாள் கூட கேட்குறார், என்னப்பா இப்படி பண்ணிட்டியப்பா? ஆனால் சூசேப்பர் எதுவுமே பேசலை பாருங்க அந்த நேரத்தில் கூட. ஏன்னா உண்மையிலேயே அவர் அந்த பிள்ளைக்கு தகப்பனாக இருந்தார். சுதந்திரம் கொடுத்து பாதுகாப்பு உணர்வை கொடுத்த தகப்பனாக இருந்தார். த ப்ராஃபட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் கலீல் ஜிப்ரான் என்ற ஒரு அரேபிய கவிஞன் சொல்லுவான், உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் வழியாக
வாழ பிறந்த உயிர்கள். அவைகள் உங்களுக்கு சொந்தமானவை அல்ல. அவர்கள் உங்களிடம் இருக்கும் வரை நீங்கள் அதை வளர்க்கிறீர்கள். அவைகள் ஒருபோதும் உங்களுக்கு சொந்தமானவை அல்ல. இதை கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்தோம்னா உண்மையிலேயே புனித சூசேப்பர் அற்புதமான தகப்பனாக இருந்தார். மூன்றாவதாக தொழிலாளர்களின் விடிவெள்ளியாக புனித சூசேப்பரை நாம் பார்க்க முடியும். நாளை தினம் தொழிலாளர் தினம். நிச்சயமாக நம்ம எல்லோருக்குமே இது ஒரு அற்புதமான தினம். திரு அவையே இந்த தினத்தை ஏன் கொண்டாடியது அப்படின்னா, திரு அவை தொழிலாளர்களோடு இயங்குகிறது, ஏழைகளை வேலை செய்பவர்களை மதிக்கிறது என்ற ஒரு கருத்துக்காக தான். புனித சூசேப்பர் தச்சு வேலை செய்தவராக அறியப்படுகிறார். அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே சூசேப்பர் இந்த ஒரு விடயத்தில் ஒரு முன்மாதிரி. நான் செய்கிற வேலையை நினச்சி நான் ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. ஏன் நான் இந்த வேலையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. இதை விட வேற வேலை கிடைச்சிருந்தா நான் செஞ்சிருப்பேன், ஆனால் கிடைக்கல, இப்போதைக்கு இதான் இருக்குது. அதனால இந்த வேலையை நினைத்து நான் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன். ஏன்னா எந்த வேலையும் மோசமானதே கிடையாது அப்படிங்கிற ஒரு தெளிவு நமக்கும் இருக்க வேண்டும், நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம பிள்ளைங்களே நம்மளுடைய வேலையை சொல்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. எங்கள் அப்பா கூலி வேலை பார்க்குறாரு, அதை சொல்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்க வெட்கப்படுவாங்க. டே, அவன்கிட்ட சொல்லணும், நம்ம கூலி வேலை பார்த்தாலும் நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன்டா, நேர்மையாளனா இருக்கேன்டா. நான் அரசு வேலையில் இருந்துக்கிட்டு லஞ்சம் வாங்குறவனாக, ஏமாத்துறவனாக, அடுத்தவனுடைய உழைப்பை பிடுங்கி தின்பவனாக இல்லாமல் நான் சாதாரண கூலி வேலை பார்த்தாலும் நேர்மையாளவனாக இருக்கிறனே அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கணும். நிறைய நேரத்தில் நம்மளே நம்மளுடைய வேலையை பாராட்டுவது கிடையாது. அதனால தான் நம்மளுடைய பிள்ளைகளும் நாம் செய்கின்ற வேலைகளில் ஏற்றத்தாழ்வு பார்க்குறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், நான் தான் இப்படி கஷ்டப்படுறேன் ஃபாதர், என் பிள்ளையாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன ஆச்சு, உங்கள் வேலையை நீங்கள் வெறுக்கிறீங்க. பண்ணக்கூடாது. யோசித்து பாருங்களேன், நாம் வணங்குகின்ற ஆண்டவரே தச்சு வேலை செய்தவர். நிறைய நேரத்தில் நம்ம பிள்ளைங்க ஒரு கார்பெண்டரை எப்படி மதிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கற்றுக் கொடுப்பதே கிடையாது. ஒரு கடைநிலை ஊழியனாக ஆண்டவர் இயேசு தச்சு வேலை செய்தார். அது பெரிய மதிக்கப்படுகிற ஒரு தொழில் கிடையாது, ஆனால் அதைத்தான் அவர் செஞ்சார். இன்றைக்கு நாம் நம்மளுடைய தொழிலை ஏற்றுக்கொள்வதும் நமது பிள்ளைகளை ஒரு நல்ல தொழிலாளியாக மாற்றுவது நமக்கு முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு சவால். ஏன்னா இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு வீட்டுக்கு முன்னால் இந்த குப்பை அள்ளுற ஒரு துப்புரவு பணியாளர் விசில் ஊதிட்டு வர்றார். வழக்கமாக நம்ம ஊர்களில் அப்படி தானே வருவாங்க. சில ஊர்களில் குப்பை வண்டி வரும், மணி அடிச்சுட்டு வரும். அப்போ இந்த பையன் அப்பா பார்த்து சொல்கிறார், அப்பா குப்பைக்காரர் வந்திருக்கிறாரு அப்படின்னு. அவங்க அப்பா சொல்கிறாரு, தம்பி நம்ம தான் குப்பைக்காரரு, அவர் சுத்தக்காரரு. ஏன், நம்மள்கிட்ட தான் குப்பை இருக்கு, நம்மளுடைய குப்பையை சுத்தம் பண்ண வந்த சுத்தக்காரர் அவர், நம்ம குப்பைக்காரரு. இதுதான் ஒரு தகப்பனாக பிள்ளைக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய மதிப்பீடு. இப்படி நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் யாரையுமே ரொம்ப ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், தாழ்வாகவும் பார்க்க மாட்டான். புறநானூற்றில் கணியன் பூங்குன்றனார் இதைத்தானே சொல்றாரு, பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த ஒரு வார்த்தையில தொடங்குகிற அந்த பாடல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். முடியும் பொழுது இந்த 2 வரியோட தான் முடியும். என்ன ஒரு அருமையான மதிப்பீடு பாருங்க. பெரியோரை வியத்தலும் இளமே, நீ பெரிய பணக்காரன், ரொம்ப படித்தவன், பெரிய அந்தஸ்துல பெரிய ஆளு அப்படிங்கிறதுனால உன்னைய வியந்து பார்க்க போறதும் கிடையாது. நீ ஒரு ஏழை, ஒரு கூலி தொழிலாளி, ஒரு விவசாயி, நாற்றம் அடிக்கின்ற ஒரு துப்புரவு பணியாளர், அதனால நான் உன்னை கீழே பார்க்குறேன், அதுவும் கிடையாது. ரெண்டும் சமந்தான். இதுதான் உண்மையான பக்குவப்பட்ட ஒரு மனநிலை. 1861ஆம் ஆண்டு மார்ச் மாதம் அமெரிக்காவினுடைய 16வது ஜனாதிபதியாக ஆபிரகாம் லிங்கன் முதன்முறையாக பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள போறார். அவர் பேச போறாரு. பேச போகும் பொழுது அந்த பாராளுமன்றத்தில் இருந்த ஒரு எம்பி எந்திரிச்சு சொல்றாரு, ஆபிரகாம் லிங்கன், மறந்துடாதீங்க, உங்க அப்பா எங்க வீட்டில் ஷூ தச்சுக்கிட்டு இருந்தாரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆபிரகாம் லிங்கனுடைய அப்பா ஒரு செருப்பு தைப்பவர், ஷூ செய்கிறவர். அதை கிண்டல் பண்றார், நீ எல்லாம் எங்களுக்கு ஜனாதிபதி ஆயிட்ட, உங்க அப்பா எங்க வீட்டில் ஒரு செருப்பு தைக்கிறவர் அப்படின்னு கிண்டல் தொனியில அந்த எம்பி ஆபிரகாம் லிங்கனை பார்த்து சொல்றார்.
ஆபிரகாம் லிங்கன் எவ்வளவு ஒரு மாமனிதர், பெருந்தன்மையோட ஒரு ஒரு பெரிய பக்குவப்பட்ட மனநிலையில் அவருக்கு ரிப்ளை கொடுக்குறாரு பாருங்க. ஆமாம், எங்கள் அப்பா ஒரு அருமையான செருப்பு தைக்கின்ற ஒரு தொழிலாளி. அவர் எந்த அளவுக்கு சிறப்பாக செருப்பு தைப்பார் அப்படின்னா இதுவரை யாரும் அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு he was a genius man. ஒருவேளை அவர் செஞ்ச செருப்புல ஷூவில் ஏதாவது குறைபாடு இருந்ததுன்னா என்னிட்ட கொண்டு வாங்க, நான் அதை தச்சு தர்றேன். ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிங்க தன்னுடைய தொழிலை ஒருபோதும் இழிவாக கருதாத மனநிலை. அதே போல அடுத்தவரினுடைய தொழிலையும் ஒருபோதும் இழிவாக கருதாத மனநிலை. இது ரெண்டும் தான் இன்றைக்கு நமக்கு தேவைப்படுகிறது. இதற்கு சூசேப்பர் மிக மிக அற்புதமான எடுத்துக்காட்டு. இறைசில் பிரியமானவர்களே, 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 12 14 வரை. 1 தெசலோனியர் 5ஆம் அதிகாரம் 12 14 வரை. உங்களிடையே உழைத்து அறிவு புகட்டுவோரை மதிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உழைக்கிறதுக்கு யாருமே வெட்கப்படக்கூடாது. என் பையன் வேர்வை சிந்தாமல் உழைக்கணும் அப்படின்னு எந்த தகப்பன் தாய் நினைக்கிறீங்களோ அப்போவே உன் பையனை வீணாக்கிட்டேன்னு அர்த்தம். அவன் கஷ்டப்படணும், உழைப்புனா என்னன்னு தெரியணும். நெற்றி வியர்வை நிலத்தில் விழ அவன் உழைச்சா மட்டும்தான் வாழ்வினுடைய வேதனை அறிந்து கொள்ள முடியும். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த நடிகர் ஜாக்கி சான், அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. தன்னுடைய பையனை நினச்சி பேட்டி கொடுக்குறார். என் பையனுக்கு 3500 கோடி சொத்து இருக்குது, ஆனால் அதிலிருந்து ஒரு பைசா கூட நான் கொடுக்க போகிறது கிடையாது. எல்லா செய்தியாளர்களும் கேட்குறாங்க, ஏன் சார் இந்த முடிவுக்கு வந்தீங்க? ஆமாம், என் பையனுக்கு 1 ரூபாய் கூட, இந்த 3500 கோடி சொத்து என்னுடைய சொத்தில் 1 ரூபாய் கூட அவனுக்கு கொடுக்க மாட்டேன். இதை நான் ஒரு தொண்டு நிறுவனத்துக்கு எழுதிட்டு கொடுக்க போகிறேன். ஏன்னா அவன் நினச்சிக்கிட்டு இருக்கிறான், எங்கள் அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்குது, எங்கள் அப்பா ரொம்ப பிரபலமான ஆள் அப்படின்னு நினச்சிட்டு அவன் போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டான். இப்போவே அவன் ட்ரக்ஸ் எடுக்கிறான், ஆல்கஹால் எடுக்கிறான். அவனுக்கு உழைப்புனா என்னன்னு தெரியணும், கஷ்டம்னா என்னன்னு தெரியணும். அதனால் என்னுடைய சொத்திலிருந்து 1 ரூபாய் கூட அவனுக்கு நான் கொடுக்க போகிறது கிடையாது. அவனாகவே கஷ்டப்பட்டு உழைச்சி அவனுக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும். எத்தனை பெற்றோர்கள் இத்தகைய முடிவெடுப்பதற்கு திராணி உள்ளவர்களாக இருக்கிறோம். புனித சூசேப்பரினுடைய விழாவில் சூசேப்பர் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு அற்புதமான முன்மாதிரியாக இருக்கிறார் என்பதை சிந்தித்து பார்ப்போம். தன்னுடைய துணைவிக்கு பிரமாணிக்கமாக இருக்கின்ற ஒரு நபராக, தன்னுடைய குழந்தைக்கு சுதந்திரமும் பாதுகாப்பும் கொடுக்கின்ற நல்ல தகப்பனாக, அனைத்து தொழிலாளர்களுக்கும் நல்ல ஒரு முன்மாதிரியாக இருக்கின்ற சூசேப்பர் நமக்கும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். அவரை பின்பற்றுவதற்கான ஆசிரை அவர் வழியாக ஆண்டவரிடம் கேட்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். பிரமாணிக்கமும் ஞானம் உள்ள ஊழியன் யாரோ அவனை தம் வீட்டிற்கு தலைவனாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இறைவனையே ஏற்றி போற்றி
பிரமாணிக்கும் ஞானமுள்ள ஊழியன் யாரோ அவனை தம் வீட்டிற்கு தலைவனாக ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அன்பு இறைமக்களே, இறைவன் தொடக்க முதல் தாம் கொண்டிருந்த அன்பின் காரணமாக மக்களோடு பிரமாணிக்கத்தோடு வாழ்ந்தார். அத்தகைய பிரமாணிக்கத்தை நம்முடைய சூசேப்பரும் தன்னுடைய மன வாழ்க்கையில் பிரதிபலித்தார். அவர் அன்னை மரியாவையும் இயேசுவையும் பாதுகாத்தவராக இருந்தார். எனவே அத்தகைய புனிதருடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த வேளையில் நாம் சிறப்பாக இறைவனிடம் நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுகளை உரிமையோடும் நம்பிக்கையோடும் எடுத்து வைப்போம். வாடிய பயிர்களுக்கு வாழ்வு கொடுக்க இறைப்பணியாளர்களை அழைத்த அன்பு இறைவா, எம் திரு அவை உறுப்பினர்களை ஆசீர்வதியும். வரங்கள் பல தந்து உடன் இருப்பை கொடுத்து ஆவியால் ஆட்கொள்ள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். உணர்வுகளையும் உள்ளங்களையும் அறிந்து அன்பு செய்யும் இறைவா, அன்பிழந்து தனிமையிலும் வெறுமையிலும் வாழும் உள்ளங்களை ஆசீர்வதியும். தாழ்வு மனப்பான்மையை விரட்டியடித்து உள்ளத்தில் உம் தெய்வீக அன்பையும் அரவணைப்பையும் பொழிந்து கரம் தந்து காக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, இவ்வுலகில் வாழ்ந்து இறந்து போன எம் சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் வான் வீட்டில் இடமளித்து காத்தருளவும் அவர்கள் இவ்வுலகில் செய்த நன்மைகள் வழியாக பலர் அடைந்த பயன்களுக்கு நன்றி கூறுகின்றோம். அவர்கள் செய்த குற்றங்கள் குறைகளை மன்னித்து உம்மோடு இணைந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லா வளங்களும் வரங்களும் பொழியும் இறைவா, எம் ஊரில் உள்ள குழந்தைகள் சிறுவர் சிறுமிகளை நிறைவாக ஆசீர்வதித்து எந்நாளும் உமது உடன் இருப்பால் அவர்கள் வளர்ச்சி பெற்று ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பல்லுயிர்களை படைத்து காத்து வரும் இறைவா, உமது படைப்பின் மீது இரக்கம் வைத்து நல்ல மழையை தந்து நீர்வளம் நிலவளம் பெருக்கி உயிரினங்களை செழிப்புறச் செய்ய அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியின் நாயகனே எம் இறைவா, எம் அன்பிய குடும்பங்களில் தடைப்பட்டு வருகின்ற திருமண காரியங்கள், நோய்களோடு போராட்டம், கடன் தொல்லை, எதிர்கால பயம், பிள்ளைகளை குறித்து வேதனை இவற்றையெல்லாம் மாற்றி குடும்பங்களில் நிறை மகிழ்ச்சியை தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவலுக்காக சிறு மௌனமாக மன்றாடுவோம். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மன்றாடுவோமாக. இறைவா, சொல்லற்கரிய உமது பராமரிப்பினால் புனித யோசேப்பையும் திருமணின் புனிதமிக்க அன்னைக்கு கணவராக தேர்ந்தெடுக்க திருவுளமானீரே. பாதுகாவலராக இம்மண்ணில் அவரை வணங்கும் நாங்கள் அவரையே விண்ணக பரிந்துரையாளராக பெற்றிட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்களின்றி பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. இறைவனுக்கு நன்றி.
மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திறத்தையொற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள்தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித சூசேப்பருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் 9ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு மக்களே, இன்றைய நாள் மாலை ஆராதனை வழிபாடானது மிகவும் சிறப்பாக சீரோடும் சிறப்போடும் நடந்தேறி இருக்கிறது. இறைவனுடைய அருள் பிரசன்னத்தை நம்முடைய மத்தியிலே உணர முடிந்ததை நாம் ஒவ்வொருவருமே அனுபவித்திருப்போம். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே இந்த திருவிழா மாலை ஆராதனையை தலைமையேற்று சிறப்பித்து நமக்காக ஜெபித்து இறைவனுடைய அருளை ஆசிரை பெற்று தந்தவர்கள் அருட்தந்தை சுதர்ஷன் அடிகளார். தந்தை அவர்கள் நம்முடைய தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய இளையோர் பணிக்குழுவினுடைய இயக்குனராக இருந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். என்னுடைய அருமையான நண்பர். நாங்கள் தொடக்கத்திலிருந்தே இறுதி வரை படிக்கக்கூடிய காலகட்டத்திலே குறுமடத்திலே இணைந்து பயணித்தோம். எப்பொழுதும் அழைப்பை தட்டாமல் என்னுடைய தேவைகளை உதவிகளை உடனடியாக நிறைவு செய்கின்ற அன்பு நண்பர். நம்முடைய அழைப்பை ஏற்று இன்றைய நாளிலே நம் மத்தியிலே வந்து சிறப்பாக இந்த மாலை ஆராதனைக்கு தலைமையேற்று ஜெபித்த அன்பு தந்தை சுதர்ஷன் அவர்களை ஒவ்வொருவரின் சார்பாக அன்போடு வாழ்த்தி அவருக்கு நம்முடைய நன்றியை தெரிவிக்கும் விதமாக இந்த நூலாடையை பொன்னாடையாக அணிவிக்கின்றோம். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே சிறப்பானதொரு மறையுரையை கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய புனிதரின் வழியாக நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், அவரை சிறந்த ஒரு முன் உதாரணமாக எடுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற விதத்திலே பசுமர தாணி போல நம்முடைய மனதின் ஆழத்தில் பதியக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு மறையுரையை தந்தவர் அருட்தந்தை ஜெயன் ஜோசப் அடிகளார். நம்முடைய விளாத்திகுளம் பங்கின் தந்தையாக இருந்து சிறப்பாக பணியாற்றி வருகிறார். இன்று வரக்கூடிய
தந்தை இறுதி நேரத்திலே வர முடியவில்லை. 4 மணிக்கு தான் எனக்கு மெசேஜ் போடுறாரு, ஃபாதர் என்னால் வர முடியல, ஒரு இக்கட்டான தவிர்க்க முடியாத ஒரு சூழல் என்று சொன்னார். 4 மணி மாலை என்ன செய்வது என்றே தெரியவில்லை. உடனடியாக என்னுடைய சிந்தனையில் உதித்தது தந்தைதான். தந்தைக்கு உடனடியாக அலைபேசியிலே தொடர்பு கொண்டேன். கேட்ட உடனேயே மறு வார்த்தை சொல்லாமல் நான் வருகிறேன் என்று சொல்லி வந்ததோடு மட்டுமல்லாமல் சிறப்பானதொரு மறையுரை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றக்கூடிய ஒரு நல்ல ஒரு மறையுரை. எவ்வாறு நம்முடைய பாதுகாவலர் புனித சூசையப்பர் ஒரு விடிவெள்ளியாக திகழ்கிறார், அவரை போல அவரை பின்பற்றி நாமும் மற்றவர்களுக்கு ஒரு விடிவெள்ளியாக துலங்க வேண்டும் என்கின்ற நல்ல ஒரு அழைப்பை நமக்கு தந்திருக்கிறார். தந்தை அவர்கள் உடனடியாக 9 மணிக்கு வெளியூருக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. இருந்த பொழுதிலும் அதனையும் பொருட்படுத்தாமல் நம் மத்தியிலே வந்து சிறப்பாக மறையுரையாற்றி நமக்காக ஜெபித்து இறையாசிரை நாம் பெற்றுக்கொள்ள உதவி இருக்கிறார்கள். எனவே அன்பு தந்தை, அருள் தந்தை ஜெயன் ஜோசப் அடிகளார் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறை நன்றியை தெரிவிக்கக்கூடிய விதத்திலே இந்த நூலாடையை பொன்னாடையாக அணிவித்து மகிழ்கின்றோம். அன்பு மக்களே, இணையூர்களிலிருந்தும் இன்னும் பல ஊர்களிலிருந்தும் பக்தர்களாக திரியாத்திரைகளாக வந்து இந்த மாலை வழிபாட்டிலே சிறப்பாக பங்கேற்ற அன்பு மக்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் நன்றிதனை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்னும் இந்த திருவிழா ஏற்பாடுகள் சிறப்பாக செய்த அனைவருக்கும் நாளை காலையிலே திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு அனைவருக்கும் பொதுவான நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இன்னும் நம்முடைய ஊரிலிருந்தும் மற்ற நம்முடைய நண்பர்கள், குடும்பத்தார்கள், உறவுகள், பிற சமயத்தவர்கள் அனைவரும் இந்த மாலை வழிபாட்டிலே திருவிழாவிலே பங்கேற்க வந்திருக்கிறீர்கள். எனவே உங்கள் ஒவ்வொருவரையும் நெஞ்சார அன்போடு அன்பு மக்கள் ஒவ்வொருவரின் சார்பாக வரவேற்கிறேன். அன்பு மக்களை, இப்பொழுது உடனடியாக இந்த வழிபாட்டிற்கு பின்பாடு அனைவருக்கும் அன்பின் சமபந்தி அசன விருந்தானது தயாராக இருக்கின்றது. அன்பு மக்கள் நம்முடைய புனிதருடைய ஆசி பெற்ற அந்த விருந்திலும் பங்கு பெற்று அதை தொடர்ந்து நடைபெற இருக்கக்கூடிய புனிதருடைய திருவுருவ சப்பர பவனியிலும் பங்கு பெற்று அவருடைய அருளை ஆசிரை நிறைவாக பெற்று செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, நாளை காலை 7:30 மணிக்கு திருவிழா திருப்பலியானது நடைபெறும். அன்பு மக்கள், அந்த திருவிழா திருப்பலியிலும் பங்கேற்று நம்முடைய புனித சூசையப்பரின் வழியாக இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நிறைவான விதத்திலே பெற்று செல்லும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இறுதி பாடலானது பாடப்படும். தொடர்ந்து அனைவரும் அந்த பாடல் நிறைவுற்ற பிற்பாடு அந்த அசன விருந்திலே பங்கேற்று உங்களுடைய அன்பை ஒருவர் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். புனித சூசேப்பர் ஆலய திருவிழாவை முன்னிட்டு இன்று 9ஆம் நாள் திருவிழா நிகழ்வாக இனிதே ஆராதனையானது மிகவும் சீரும் சிறப்புடன் நடைபெற்று முடிந்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்தபடியாக சப்பர பவனியானது நடைபெற இருக்கிறது.